மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எடுத்த உடனே சாமானத்த காட்டுறான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க. முந்தா நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, சாமானெல்லாம் எதுவுமே வெளக்கல. அப்படியே போட்டுட்டு தூங்கியாச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே செம்ம தலைவலி. இந்த சாமானத்தையெல்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது? நம்ம தானே வெளக்கி ஆகணும். இந்த மாரி யாருக்கெல்லாம் வந்துட்டு சாமானம் வெளக்குறது பிடிக்காதுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா சாமானெல்லாம் வெளக்கி முடிச்சாச்சுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தம்பி ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் தான் வேணும்னு சொல்லி அழுதான். அதனால பார்த்தீங்கன்னா, வைக்கிறோம். நாமளும் சுண்டல ஒரே வழியா வச்சுட்டோம் அப்படின்னா, வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நானும் சுண்டல் குழம்பாவே வச்சுட்டேங்க. என்ன 2மே சுண்டலா சாப்பிட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம தான் வேலை செய்ய கஷ்டப்பட்டுட்டு இப்படி தானே வைப்போம். அதனால் பார்த்திங்கன்னா, சுண்டல் வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுண்டல் குழம்பு வச்சாச்சு. அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் டைம் இல்லாத காரணத்தினால் ரசத்தை வந்துட்டு தவிர்த்து விட்டாச்சுங்க. சுண்டல் குழம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஃபேவரட். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி லஞ்சு வந்துட்டு மார்னிங் டிஃபனும் சரி, லஞ்சும் சரி அதுதாங்க. தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு எதுவுமே இன்னும் பேக் பண்ணி கொடுக்கல. அவனுக்கு ஒரு 2 ஹார்ஸ் தான் ஸ்கூல் வச்சுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு 1 வீக். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. சார் ஃபர்ஸ்ட் டைம் உலக அதிசயத்திலே முதன் முறையாக அழுகாமல் ஸ்கூல் போகிறாரு. அம்மாவுக்கு அப்படியே பாச மழையை பொழிஞ்சிட்டு போகிறான். இப்படி கம்முன்னு ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாகவே இருக்காதுங்க. அழுதுகிட்டு அம்மா நான் போகலைன்னு அழுதுட்டு போனான்னு வச்சுக்கோங்க. அதையே நினச்சிட்டு அன்றைக்கி டேவே அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறானோ தெரியலையே, பசிக்குதா, சாப்பிட்டானா, சாப்பிட்லையா, தண்ணி குடித்தானேன்னு சொல்லி அன்றைக்கி டே போயிருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோஸுமே எடுக்கலை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க. காலையில் எந்திரிச்சதுமே நான் ஃபஸ்ட்டு வேலையே ட்ரெஸ்ஸு புழிஞ்சிருவேன். அதனால் பார்த்திங்கன்னா, அந்த அன்றைக்கி காலையில் நேரமாக எந்திரிச்சு போய் ட்ரெஸ்ஸை வந்துட்டு புழிஞ்சாச்சுங்க. அந்த அன்றைக்கி ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் என்ன நமக்கு லஞ்ச் செய்கிற வேலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா, மார்னிங் டிஃபன் மட்டும் ஏதோ ஒன்று சிம்பிளாக 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போய் புழிஞ்சிட்டு வந்துட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா அதுக்கு மேலே செம்ம ஷாக்குங்க. நேற்று மாதிரி இன்றைக்கும் சாமானை விளக்கல. எனக்கு இந்த ஞாபகமே இல்லை. நான் நைட்டு சாமானை விளக்கிட்டேன்னு நினச்சி படுத்திருந்தேன். காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா அப்படியே செம்ம ஷாக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு வழியாக சாமானத்தையெல்லாம் விளக்கி முடித்து சமைச்சு எல்லாத்தையும் தாட்டி விட்டாச்சுங்க. நம்மால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் வந்துட்டு லைட்டாக க்ரையிங் மூடில் இருந்தார். பொக்குன்னு இருந்தார். வந்துடுவீங்களாம்மா என்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சார்லாம் வந்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாருங்க. அண்ட் அவனை அப்படியே ஸ்கூல்லேருந்து மதியம் ஒரு 12 மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சுது. ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தெளுவு வந்துட்டு விற்றுட்ருந்தாங்க. அவ்வளோதான், இனிமேல் விட்டுட்டா குடிக்க முடியாது. இதுதான் சீசன். அதனால் பார்த்திங்கன்னா, தெளுவு வந்துட்டு குடித்தாச்சு. ஃபஸ்ட்டெலாம் நான் தெளுவு குடிக்க மாட்டேங்க. இப்போ இந்த சீசன் இந்த டைமில் இருந்து தான் பார்த்திங்கன்னா, தெளுவோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துல பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்குங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு 1 மணி 2 மணிக்கெலாம் வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா, வக்கிப்புல் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எருமைக்கு தீனி இல்லைன்னு சொல்லிட்டு வக்கிப்புல் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. சோளத்தட்டு காட்டில் போட்டிருந்தோம். இருந்தாலும் அது பத்தலைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு கத்தை பார்த்திங்கன்னா 220ன்னு நினைக்கிறேன். வாங்கியாச்சு. அப்புறம் நாங்கள் வந்து சந்தோஷத்தில் எங்கள் அப்பா நிறையா ஸ்நாக்ஸ் வேறு வாங்கிட்டு வந்திருந்தார். ஒப்புட்டு, பூந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் வர மாட்டேங்குதுங்க, ஜிலேபி, அப்புறம் நேந்திரம்பழ சிப்ஸு, அப்புறம் பஜ்ஜி, மெதுவடைன்னு சொல்லி பலகாரம் நிறையா வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.